தொன்மை இனத்தின் மக்கள் நான். இப்ப ஆட்டத்துக்கு வருவோம். இந்த தமிழ் தேசியம் ஏன், எதற்கு, எப்படி? இப்ப நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்க, நானே கேள்வி கேட்டு நானே பதில். இப்போ இந்தியம் ஒரே மொழி இந்தி, திராவிடம் இருமொழி, இருமொழி கொள்கை. இப்ப தமிழ் தேசியம் இருமொழி கொள்கை என்பது ஏமாற்று கொள்கை, மும்மொழி கொள்கை என்பது மோசடி கொள்கை. இந்தியம் என்ன சொல்லுது? மும்மொழி கொள்கை. இந்தி, இங்கிலீஷ், அதோட உங்க தாய்மொழியும் வச்சுக்கிறீங்க. இந்த மும்மொழி கொள்கை என்பது மோசடி கொள்கை, இருமொழி கொள்கை என்பது ஏமாற்று கொள்கை. கொள்கை மொழி எங்கள் உயிர் மொழி தமிழ். தமிழ் எனக்கு உயிர், தமிழ் எனக்கு தாய்மொழி, என் பண்பாட்டு மொழி, என் பயன்பாட்டு மொழி, என் பயிற்று மொழி, என் வழிபாட்டு மொழி, என் வழக்காட்டு மொழி, எல்லாமே எனக்கு தமிழ். ஆங்கிலம் வெறும் பயன்பாட்டு மொழி, அவ்வளவுதான். இந்தி அவர்கள் திணிப்பார்கள், இந்தியர்கள், இந்திய தேசியர்கள் அதை தடுப்பது போல் நடிப்பார்கள் திராவிட திருவாளர்கள். இந்திக்கு இங்கே ஆதிக்கமா? எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே, செந்தமிழுக்கு ஒரு தீங்கு வந்தவில்லும் இந்த தேகம் இருந்து ஒரு லாபம் உண்டோ? புரட்சி பாவலன் விட்ட அறைகூவலுக்கு எழுந்து தீந்தமிழ், தீந்தமிழுக்காக இந்த உடலை தின்ன கொடுப்பார்கள் தமிழ் தேயர்கள். இங்க நான்கு ஆளை கவனிக்கணும். ஒன்னு இந்தியை திணிப்பார்கள், திணிப்பதை எதிர்ப்பது போல நடித்து அதிகாரத்துக்கு வந்தார்கள். இப்போது எந்த இடத்தில் இந்தி இல்லை? இந்த கேள்வியை நீங்கள் எழுப்பணும். இந்த ஒவ்வொரு கேள்வியிலும் பிறக்கும் தமிழ் தேசியம். ஏன், எதற்கு, எப்படி? ஒவ்வொன்றிலே கல்வி மானுட உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. இந்த நிலத்திலே கல்வி மாநில உரிமை, அதை பறித்து கொண்டு போகும் இந்தியம், அதை வேடிக்கை பார்த்து கைகட்டும் திராவிடம். இல்லை, கல்வி மாநில உரிமை தர வேண்டும் என்று போராடி மீட்கும் அது தமிழ் தேசியம். என்னுடைய உரிமையை நீ எப்படி எடுத்துக்கொண்டு போகலாம் என்று கேள்வி எழுப்பும் அது தமிழ் தேசியம். மருத்துவம், மக்களுக்கு மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அது என் மக்களுக்கு தேவை. அதை எடுத்துக்கொண்டு போய் தான் காலுக்கு கீழே போட்டு மேலே ஏறி உட்கார்ந்து கொள்ளும் இந்தியும், எதிர்த்து போரிட்டு மீட்காமல் வேடிக்கை பார்க்கும் திராவிடம். இதை எப்படி நீங்கள் எடுத்துக்கொண்டு போகலாம்? கேள்வி எழுப்பி உரிமையை மீட்க போராடும் தமிழ் தேசியம். கச்சத்தீவு, கச்சத்தீவு, கச்சத்தீவு இந்தியாவினுடைய நிலமா? கச்சத்தீவு யாருடைய சொத்து? தமிழ் தேசிய மக்களின் சொத்து. எங்கள் மூதாவை சேதுபதி மன்னனுடைய சொந்த நிலம். மன்னர் மானிய ஒழிப்பிலே அந்த நிலப்பரப்பை எடுத்து எங்கள் இனத்தின் வரலாற்று பகைவன் சிங்களனுக்கு பரிசாக கொடுத்தது இந்தியம். கொடுத்த போது அதிகாரத்தில் இருந்து கொண்ட அற்ப பதவிக்காக வாயை மூடி கையை கட்டி இருந்தது திராவிடம். கச்சத்தீவை மீட்பது ஒன்றுதான் எங்கள் மீனவ மக்கள் சொந்தங்களினுடைய வாழ்வாதாரத்தை மீட்க இருக்கிற ஒரே வழி என்று போராடும் தமிழ் தேசியம். இன்று வரை 850 மீனவர்கள் இந்திய கடலுக்குள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். வலிமை மிக்க கடற்படை ராணுவம் அங்கே பாதுகாப்பு பணியை செய்கிறது. என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, என் அருமை பெற்றோர்களே, பேரன்பு கொண்டு நான் நேசிக்கும் தமிழ் பேரினத்தின் மக்களே, குஜராத்தில் அண்மையிலே ஒரு மீனவன் கைது செய்யப்பட்டு பாகிஸ்தான் கடற்படை ராணுவம் கொண்டு போகிற போது விரட்டி விரட்டி போய் திரட்டி பிடித்து அவனை மீட்டு கொண்டு வந்தது இந்திய கடற்படை ராணுவம். காட்சி இன்னும் மலையொலியிலே இருக்கிறது. அதே கடற்படை ராணுவம் இந்திய கடலுக்குள் இங்கேயே நிற்கிறது. அப்ப இலங்கை சிங்கள ராணுவம் எங்கள் மீனவ சொந்தங்களை கைது செய்கிற போது
ஒரு மீனவனை கூட மீட்க பாதுகாக்க இந்திய கடற்படை ராணுவம் விரைந்து சென்று தடுத்து மீட்டு கொண்டு வராதது ஏன்? இந்த கேள்விதான் தமிழ் தேசியத்தின் பிறப்பு. உன் சொந்த நாட்டு மீனவ மக்களை, உன் சொந்த நாட்டு குடிகளை, உனக்கு வாக்கு செலுத்தி வரி செலுத்தி இந்த நாட்டின் சட்டதிட்டம் இறையாண்மைக்கு கட்டுப்பட்டு வாழ்கிற ஒரு இனத்தின் மக்களை சிங்கள ராணுவம் பக்கத்தில் இருக்க ஒரு சிறிய நாட்டு ராணுவம் சுட்டுக் கொள்கிற போது பாதுகாப்பு பணியை செய்கிறேன் என்ற பெயரிலே நிற்கிற உன் நாட்டு கடற்படை ராணுவம் தடுத்து காத்து காப்பாற்றாதது ஏன்? இந்த கேள்வியில் பிறக்கிறது பெருமக்களே தமிழ் தேசிய அரசியல். செத்து கடலிலே விழுந்து மிதக்கிற போது, அந்த உயிரற்ற உடலை கூட மீட்டு தராத போது ஒரு கேள்வி எழுகிறதே, இந்த ராணுவம் அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறது, எதற்காக நிற்கிறது? அந்த கேள்வி பிறக்கிறது தமிழ் தேசியம். செத்து விழுந்த மீனவன் இந்த நாடுகளும் ஏடுகளும் இந்திய நாடாளுமன்றமும் எழுப்புகிறது. தமிழ் மீனவர்கள் சுடப்பட்டார்கள், தமிழ் மீனவர்கள் செத்தார்கள். அறிவார்ந்த பெருமக்களே, இலங்கை ராணுவம் இந்திய மீனவனை சுட்டது என்று நாடும் ஏடும் நாடாளுமன்றத்திலும் செய்தி பதியப்பட்டிருந்தால் அங்கே இந்திய தேசியம் இருக்கும். செத்து விழுந்த மீனவன், தமிழ் மீனவன் செத்தான் என்று செய்தி பதிகிற போது அவன் செத்த இடத்திலே இந்திய தேசியம் இறந்து தமிழ் தேசியம் பிறந்து விடுகிறது. தன் மகனை, தன் கணவனை பறிகொடுத்த எங்கள் தாய்கள், எங்கள் தங்கைகள், எங்கள் அக்காமார்களின் கண்ணீர் துளிகளில் கரைகிறது உங்கள் இந்தியம் திராவிடம், அதில் துளிர்க்கிறது தமிழ் தேசிய அரசியல். என அறிவார்ந்த பெருமக்களே, காவிரியில் தண்ணி கேட்கிறோம், ஏன் தர மறுக்கிறார்கள்? இந்த கேள்வி